வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னன்னா இன்னிலிருந்து, அதாவது 20, 21 அப்புறம் 27, இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது இல்லையா? இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் ரீகால் பண்ணிடுறேன். இது எல்லாமே வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தட்டி செக் பண்ணிடுங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. சரிங்களா? அட்மிட் கார்டு. சரிங்களா? அட்மிட் கார்டோட ஃபோட்டோ காப்பி கலரில் இருந்தாலும் சரி அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு 1 தேவை ப்ளஸ் 1 அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க. சரியா? 2 காப்பி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்ங்க. சரியா? ரெண்டாவது வந்துட்டு ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர்ஸ் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். சரியா? எது வேணாலும் இருக்கலாம். முக்கியமாக என்னன்னா இந்த அட்மிட் கார்டில் இருக்கிற நேமும் இதில் இருக்கிற நேமும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. சரியா? இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கில் தான் இதுலேயும் இருக்கணும். சரியா? அது மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த ஐடி ப்ரூஃபை ஒரிஜினல்லையும் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. சரியா? ஃபோட்டோ காப்பி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒன்று வேணும், அடிஷனலாக ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா? இதுலேயும் 2 ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. சரியா? ஒரிஜினலும் இருக்கணும், ஃபோட்டோ காப்பியும் இருக்கணும். சரிங்களா? அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்க. சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 தேவை, அடிஷனலாக இன்னொன்று எடுத்துக்கோங்க. சரியா? 3 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென். சரிங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணணும் இல்லையா எக்ஸாமில், அதுக்கு பால் பாயிண்ட் பென் வந்துட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 4 விஷயமும் எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் ஹால் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்குது எக்ஸாம் சென்டர் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி போயிருங்க. இல்லை நான் இனிமேல் தான் எக்ஸாம் ஹாலுக்கு இப்போ போய் தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிஃபோராக போயிருங்க. சரிங்களா? அப்போ சேஃபாக அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஹால் எங்கே இருக்குது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக போக முடியும். டென்ஷன் இருக்காது. சரியா? லாஸ்ட் மினிட்ஸ் டென்ஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் சென்டருக்கு பிஃபோராக போயிருங்க. அங்கே போயிட்டு முன்னாடியே போயிட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரியா? கடைசி நேரத்தில் நம்ம இடம் கண்டுபிடிக்க முடியாமல் போனோம்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு போகாதீங்க. சரிங்களா? முன்னாடியே எல்லாம் எடுத்து ஒரு 30 செக்லிஸ்ட் பார்த்துக்கோங்க. சரி, இது நாளும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே போயிடுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம்னு போவீங்க, திடீர்னு அங்கே ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்னா நமக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டென்ஷன் ஆயிடும். சரியா? அதனால முன்னாடியே ஃபோட்டோ காப்பிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. உங்களுக்கு நம்ம அருண் அகாடமி சார்பாக விஷிங் யூ த பெஸ்ட் ஆஃப் லக். யூ வில் டூ த கிரேட். ஓகே, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி நான் என்ன ஆர்டர்ல பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, இந்த செட்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஐ கேட்டிருக்காங்க இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஐ கூட வரலாம் அல்லது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் சம்ஸ் கூட வரலாம், எதுனா வரலாம். ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் எங்க போகணும் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸோ அல்லது வந்துட்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸோ, அதாவது ஈக்குவல் இன்இக்குவல்னு சொல்லுவோம் இல்லையா? அது கேட்டால் ரெண்டாவது அதை பாருங்க. மூணாவதா வந்து டிஐ பாருங்க. நாலாவதா வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸை பாருங்க. சரியா? இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா தான் உங்களால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி சில சமயம் பண்ணிடும். சரிங்களா? நம்ம ஒரு 1 minute போட்டலான்னு ஆரம்பிப்போம், பாத்தீங்கன்னா அது 2 minutes, 2.5 minutes, 3 minutes கூட ஆயிடும். சரியா? அதனால சேஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஈஸியான சம்ஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 5 இருந்து 20 சம் ஈஸியான சம் தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஆவரேஜ் ஆவரேஜ் சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 தான் இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. சரியா? அது செகண்டா வச்சுக்கோங்க. ஈஸி சம்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்து டிக் பண்ணிருங்க. சரியா? ஆன்சர் பண்ணிருங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களால கெஸ் பண்ண முடியும், இந்த கொஸ்டின் நம்ம இந்த டைம்குள்ள போட்டுடலாம் அப்படிங்கிறத உங்களால டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா கான்செப்ட் கிளியரா இருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களால டிசைட் பண்ண முடியும். அதனால போன உடனே 35 கொஸ்டின்ஸையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ரேண்டமா. சரியா? வேகமா. சரிங்களா? வேகமா என்ன பண்றீங்கன்னா 35 கொஸ்டின்ஸையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணுங்க சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்தெல்லாம் வந்திருக்கா, ஈஸியா போட முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த டைம்குள்ள கண்டிப்பா ஒரு 25+ ஈஸியா நம்ம போட முடியும். சரிங்களா? ரைட். ஆனா 35 கொஸ்டின்ஸுமே உங்களால போட முடிய கொஸ்டினா தான் இருக்கும். சரியா? போடக்கூடியதா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இருங்க, அதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிடலாம். சரி, சம்ஸ் ஆரம்பிக்கலாமா? கவனிங்க. அதே போல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு
பிடிஎஃபாக நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கோம். சரியா, ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா, நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்பயுமே அந்த டைரக்ஷனை படிச்சிருங்க. சரியா, எப்பயுமே அந்த டைரக்ஷனை படிக்காம இந்த கொஸ்டினுக்குள்ள போகாதீங்க, டைரக்ஷனை படிச்சிருங்க. ஏன்னா டைரக்ஷன்ல சில சமயம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். அதனால முழுமையாக டைரக்ஷனை படிச்சிருங்க. The line graph given below shows total number of umbrellas, two-fold, three-fold. சரிங்களா, அதாவது 2 மடிப்பு கொடைன்னு சொல்லுவோம், இது 3 மடிப்பு கொடைன்னு சொல்லுவோம். சரிங்களா, தெரியல, அந்த பேக்குள்ள வச்சுப்பாங்க, ஹேண்ட் பேக்குள்ள வச்சுப்பாங்க, ரொம்ப சுருக்கமா இருக்கும். அதை நம்ம 3-fold சொல்லுவோம், இது 2-fold சொல்லுவோம். சரியா, sold by 5 different shops A, B, C, D and E. 5 different shops வித்த அம்பர்லாவோட எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்களாம். சரியா, read the data carefully and answer the questions given below. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ அந்த கடை வந்துட்டு ABCDEங்கிற 5 கடையில் விற்ற அந்த கொடையோட எண்ணிக்கையை அந்த மாதிரி லைன் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா, லைன் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அடுத்தது இந்த கிரிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த கிரிட் லைனோட வேல்யூ என்னன்னு நீங்கள் பார்க்கணும். சரியா, கிரிட் லைன் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இங்கே 0ல இருந்து 20க்கு டிஃபரன்ஸ் என்ன, 20யா? கிரிட் லைன் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5, 5ஆல் டிவைட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு கிரிட் லைனுக்கும் வேல்யூ என்னன்னா 4. சரிங்களா, அப்போ ஏக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க. ஏக்கு என்ன சொல்லுவோம்னா, இங்கே வந்து 100, இது வந்து 104, இது 108, இது 112. ஆனால் 112க்கும் 108க்கும் நடுவில் தான் இருக்கு. அப்போ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 108க்கும் 112க்கும் நடுவில் தான், மிடில் தான் இருக்கு அப்படின்னா நம்ம இது என்ன எடுத்துக்கலாம், 110 எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 110 எடுத்துக்கலாம். புரியுதுங்களா சொல்றது? அடுத்து பிக்கு என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது, 80, 84, இது 88, இது வந்துட்டு 88னா இது வந்துட்டு 92, அது ரெண்டுக்கும் மிடில் இருக்கு. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 90 வரும். சரி, அடுத்து சிக்கு பாருங்க. சிக்கு வந்துட்டு இது என்ன இருக்கு, 60, இங்க வந்துட்டு 80. கரெக்டா இது எக்ஸாக்டா அந்த கோட்ல இல்லை இல்லையா, கொஞ்சம் நல்லா உன்னிப்பா பார்க்கணும், கவனமா பார்க்கணும். சரியா, அப்போ இது இங்க என்ன வரும்னா 75. சரி, அடுத்து வந்து பாருங்க, இது வந்துட்டு 80, எதுவுமே அந்த கோட்டு மேல இல்லை. புரியுதுங்களா, அந்த கோட்டு மேல இல்லைன்னா ரெண்டுக்கும் மிடில் வேல்யூ எடுத்துக்கணும் நீங்க. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா 84, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 84, இது வந்துட்டு 84க்கு கொஞ்சம் மேல, இது 85. ரொம்ப கவனமா பார்க்கணுங்க நீங்க. சரியா, அது 85. உங்களுக்கு சில சமயம் இந்த லேபிள் கொடுத்துருவாங்க, லேபிள் கொடுக்கலாம், நீங்க கவனமா பார்த்து அந்த வேல்யூவை எழுதணும். சரியா, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 கொஞ்சம் மேல இருக்கா, இப்போ 65. சரிங்களா, அதாவது 110, 90, 75, 85, 65. சரிங்களா, இதை கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா போதும், கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ கொஸ்டினை பார்க்கலாங்களா. கொஸ்டின் என்ன பாருங்க. out of the total umbrellas sold by B, 5/6 is 3-fold umbrella. சரியா, யாரு பி வித்திருக்கு, பி எவ்வளவு வித்திருக்காங்க பாருங்க, 90 வித்திருக்காங்க. அந்த பி வித்திருக்கிறதுல 6ல் 5 பங்கு தான் 3-fold அம்பர்லாவாம். 6ல் 5 பங்குன்னு என்ன வரும், 90ல் 6ல் 5 பங்கு. சரியா, என்னன்னா 3-fold. சரிங்களா, அப்ப 6ல் 5 பங்கு, அப்ப 5/90 × 5/6ன்னு போடுவோங்க. அப்ப இது அடிச்சுன்னா என்ன வரும், இது அடிச்சிங்கன்னா 1 5 15 வருமா. அப்ப 15 நமக்கு என்ன வரும், 75. 75 என்னன்னா 3-foldங்க. சரியா, 3-fold வந்து வித்தது எவ்வளவு அப்படின்னா 75. அண்ட் பி சோல்டு 3/7 ஆஃப் த டோட்டல் அவைலபிள் 2-fold அம்பர்லாவாம். சரியா, பி வந்துட்டு 3/4 அவைலபிள் மொத்தமா கிடைக்கிறதுல. அப்ப மொத்தம் 90ல 75 வந்துட்டு 3-foldனா மீதி 15 என்னவா இருக்கும், 90ல 75 3-foldனா 15 என்னவா இருக்கும்னா 2-fold இருக்கும். அந்த 2-4ல என்ன சொல்றாங்க பாருங்க, 3/7 ஆஃப் த டோட்டல் அவைலபிள் 3-fold அம்பர்லா. இங்க வித்தது வந்து பாத்தீங்கன்னா 7 பங்குல 3 பங்கு தான் வித்தாங்களாம். அப்ப அந்த 3 பங்கு தான் 15. சரிங்களா, அந்த 3 பங்கு தான் 15. 7 பங்குல 3 பங்கு தான் வித்துருக்காங்களாம். என்ன அப்படின்னா 2-fold. அப்ப அந்த 15 தான் வந்துட்டு இந்த 3 டைம்ஸ். சரியா, இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் 2-fold அம்பர்லா. அதாவது இந்த 7 பங்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 15 அப்படிங்கிறது 3 parts அப்படின்னா 7 part என்ன, அவ்வளவுதான். இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 5 7 சார் என்ன வரும், 5 7 சார் நமக்கு 35 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 35. கிளியரா புரியுதுங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்,
இந்த வேல்யூ ரொம்ப முக்கியங்க. அவங்களே லேபிள் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் பெரும்பாலும் லேபிள் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கவனமாக பார்த்து இங்கே என்ன வேல்யூ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். சரியா, முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா, கவனிங்க. இஃப் அவுட் ஆஃப் டோட்டல் அம்பர்லா சோல்டு பை டி 10/17 ஆர் 2-fold அம்பர்லாவாம். சரியா, டி வித்தாங்க இல்லையா, டி வித்தது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்துட்டு 85 வித்திருக்காங்களா, அதில் 10/17 தான் 2-fold அம்பர்லாவாம். தென் ஃபைண்ட் த டோட்டல் அம்பர்லா சோல்டு பை சி இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் தட் ஆஃப் 2-fold அம்பர்லா சோல்டு பை டி. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், 85 இன்டூ 10/17 சொல்லுவோம். இதை அடிச்சோம்னா 5 டைம்ஸ், அப்போ எவ்வளோனா 50. சரி, அப்போ சி வித் அம்பர்லா எவ்வளவு, சி வித் அம்பர்லா டோட்டல் அம்பர்லா சோல்டு பை சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிங்க. இது வேற நான் மறைச்சிட்டேன்னா, இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா, சி வித் அம்பர்லா மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 60, 64, 68, இங்க 72, இங்க 76, 76 75. இவங்க வித்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. இந்த 75ல இவங்க என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. யாரு, ஃபைண்ட் த டோட்டல் அம்பர்லா சோல்டு பை சி இஸ் வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ். சரியா, சி வித்தது 75, பி வித் 2-fold 50. இதுக்கும் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இன்டூ 2 பண்ணுங்க, மேலேயும் இன்டூ 2 பண்ணுங்க. எதுக்காக 2 பண்ணுன்னா கீழே டினாமினேட்டர் வேல்யூ 100 ஆக்க, பர்சன்டேஜ்னா டினாமினேட்டர் நம்ம 100 ஆக்கணும், அவ்வளோதான். அப்போ கீழே 100 வரும், மேலே என்ன வரும் 150 வரும். 75 இன்டூ 150 தானே. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 50%. அப்போ சி வித்தது எவ்வளோ வந்து டியை கம்பேர் பண்ணும்போது, டியோட 2-fold கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா 50%. சரியா, அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 50%. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the ratio of 2-fold umbrellas to 3-fold umbrellas sold by A is 4:7. சரியா, என்ன பாருங்க, A வந்துட்டு 3-fold அம்பர்லாவும், சரியா 3-fold அம்பர்லாவும், அண்ட் தென் A வந்து 2-fold அம்பர்லாவும் வித்தது என்னன்னா 4:7. சரிங்களா, told by 2-fold, இது வந்து 2-foldக்கும் 3-foldக்குமா, இது வந்து 7ங்க. சரிங்களா, இது வந்து 7, இது வந்துட்டு சாரி எதுனா 2-fold. ஒரு நிமிஷம், 2-fold வந்து 7 இல்லையா, 2-fold வந்துட்டு 7, 3-fold எவ்வளவு, 3-fold வந்து பார்த்தீங்கன்னா 2-fold வந்துட்டு 4, சாரி 2-fold வந்து 4, 3-fold வந்து 7ங்க. சரிங்களா, out of the 2-fold umbrella sold by A, the ratio of the out of the 2-fold umbrella sold by A, the ratio of the total black to red 2-fold umbrella sold is 5:3. சரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோவில் இந்த 2-fold இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் 4 டைம்ஸில். மொத்தமாக என்னன்னா 4, 7, 11 டைம்ஸ். 11 டைம்ஸ் வந்துட்டு ஏ வித்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மொத்தமாக எவ்வளோ வித்திருக்காரு 110னா, 110ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 2-fold கண்டுபிடிக்கணும். 4/11 எப்படி 11 வந்துச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, இது கேன்சல் பண்ணா 10. அப்போ 2-fold வித்தது என்னன்னா 40. இந்த 40ல என்ன சொல்றாங்க பாருங்க, the ratio of the total black to red 2-fold umbrella sold is 5:3. அதாவது black வந்து 5 times, red வந்து 3 times. Find the total black fold umbrella sold by A. இந்த 40ங்கிறது எதுக்கு சமம்னா இந்த 8 டைம்ஸ்க்கு சமம். அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுனா இந்த 5 டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 40 அப்படிங்கிறது 8 டைம்ஸ்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5 டைம்ஸுங்க. இப்போ இது கேன்சல் பண்ணுங்க, 5 டைம்ஸ் 5 5s are 25. அப்போ அவங்க வித்த 2-foldல பிளாக் கலர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த தேர்ட் சம், செகண்ட் சம் போட்டாச்சா, ஓகே. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அம்பர்லாஸ் சோல்டு பை பிடிஇங்க. பிடிஇ 3. சரிங்களா, பி வந்து நம்ம என்ன பார்த்தோம், பி வந்துட்டு இது 92, 80, 84, 84, இது என்னது 88, 90, 92, அப்போ 90 வரும். இது இல்லை 90 பிளஸ் பி, டி எவ்வளவு, டி வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து 85 இல்லையா, டி வந்து 85 பிளஸ் இ வந்து பார்த்தீங்கன்னா 65. இந்த 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுங்க. சரிங்களா,
மூணையும் ஆட் பண்ணா 90 + 80 170 170 + ஒரு 60 230 230 + 5 + 5 10 230 + 10 240 / 3ங்க. அப்ப 240 / 3னா நமக்கு என்ன வரும் ஆன்சரு 80 வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 80. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Out of the total umbrella sold by B is 66.66% are threefold umbrella. சரியா? B வித்திருக்காங்க இல்லையா? B மொத்தமா எவ்வளவு வித்திருக்காங்கன்னா 90 வித்திருக்காங்க. 90ல 66.66% வந்துட்டு threefold umbrella. சரியா? அப்ப இதுல 66.66 என்ன சொல்லுவோம்னா 2/3ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது அடிச்சா 30. அப்ப 60 வந்துட்டு 2-fold தான். 2-fold இல்ல 3-fold தான். If 60% of the total umbrella sold by E are 2-fold umbrella. சரியா? E வித்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா E வித்தது நம்ம 65. 65ல என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு சொல்றாங்க 60%. 65ல 60%ங்க. அப்ப 65ல 60% நீங்க என்ன பண்ணணும் 3/5 பண்ணணும். 3/5னா இதை கேன்சல் பண்ணி என்ன வரும் 13 வரும். 13 × 3 39 வரும். சரிங்களா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Then find total 2-fold umbrella sold by E. sold by E. E வந்துட்டு 2-fold umbrella எவ்வளவு விற்கிறாங்கன்னா 36 வித்திருக்காங்க இல்லையா? இது வந்து E வித்தது, இது வந்து B வித்தது. What percent less than that 3-fold umbrella sold by Bங்கிறாங்க. அப்ப இந்த 60க்கும் இந்த 36 இல்ல, ஐயோ 39 இல்லையா? 13 × 3 சரிங்களா? 39க்கும் என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. சரியா? இது அப்படி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும் பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் நீங்க போடணும். மோர் லெஸ்னா டிஃபரன்ஸ் போடணும். இப்போ இதை அடிச்சா என்ன வரும் 3 டேபிள் அடிச்சா 20 டைம்ஸ் வரும். இது 3 டேபிள் அடிச்சோம்னா என்ன வரும் 1 3 வரும். சரியா? 20/13 வரும். இப்போ இதுக்கு நீங்க இன்டூ 5 போடுங்க, மேலேயும் 5 போடுங்க. அப்போ நமக்கு என்ன வரும் கீழே 100 வரும், மேலே வந்துட்டு 65 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸுங்க. 100க்கும் 65க்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% வரும். எப்பயுமே மோர் லெஸ்ன்னு கேட்குறாங்க அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 35%. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது 39. சரியா? 13 × 3 39. சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின். The average of A, B, C, D and E is 20ங்க. சரியா? அப்ப A, B, C, D, E வந்து 20னா டோட்டல் என்ன வரும் 20 × 5. அப்ப வந்துட்டு நமக்கு 100 வரும். சரியா? அடுத்து பாருங்க. The average of C, D and E வந்து 23. சரியா? இது வந்துட்டு A, B, C, D, Eங்க. இது எல்லாமே சேர்ந்தது நமக்கு 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுல நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, C, D and E இவங்க 3 பேரும். அப்ப நம்ம 23 × 3 போடலாம். அப்ப போட்டா என்ன வரும் 20 × 3 60 plus ஒரு 9 69 வருங்க. சரியா? அடுத்தது if B is 6 more than E. B வந்துட்டு E விட 6 அதிகமா, then find the sum of E and E ன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நம்ம ஏவையும் பியும் சொல்லிடலாங்க. ஏவும் பியும் எவ்வளவு வரும் பாருங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா ஏவும் பியும் 31 வரும். சரியா? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, எதோட எது அதிகம் அப்படின்னா B is 6 more than E ன்னு சொல்றாங்க. then find the sum of A plus E ன்னு சொல்றாங்க. அப்ப இதை விட, அதாவது B விட E ஆனது வந்துட்டு 6 அதிகமா இருக்குமா. அப்ப 6 அதிகமா இருக்கிறத நம்ம எடுத்துட்டு 6 குறைவா இருக்கிறத நம்ம ஈயோட சேர்த்தனோம்னா, அதாவது B தூக்கிட்டு இந்த ஈயை சேர்த்தனோம்னா என்ன ஆகும், இந்த 31ல இருந்து 6 மைனஸ் ஆயிரும் இல்லையா? ஏன்னா B விட E வந்துட்டு 6 குறைவு தானே. ஏன்னா இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, B is 6 more than E-னா E விட B 6 அதிகம், அல்லது B விட E 6 கம்மின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். அப்ப வந்து 6 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 25. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 25. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The vessel contains some milk and 30 liters of water. vessel வந்துட்டு மில்க் சம் இருக்கு. சம்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து 30 லிட்டர்ஸ் இருக்குங்க. If 36 liters of milk is added, இதுல 36 liters milk ஊத்துறோம், then the ratio of the milk to water becomes 6:1. சரியா? இது 6 பங்கு ஆச்சா மில்க், வாட்டர் வந்து 1 பங்கு ஆச்சாம். 1 பங்கு 30 லிட்டர்னா அப்ப 6 பங்கு என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு பாருங்க. 1 பங்கு 1 டைம் 30 லிட்டர்ஸ்னா 6 டைம்ஸ் என்ன இருக்குன்னா 6 × 30. அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்னா நமக்கு 180 லிட்டர்ஸ் இருக்கணும். அப்போ 180 லிட்டர்ஸ் 36 லிட்டர் ஆட் பண்ண பிறகுதான் வந்திருக்கும் இல்லையா? அப்ப எக்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா நீங்க என்ன பண்ணலாம், 180ல இருந்து 36 மைனஸ் பண்ணுங்க. சரியா? அப்ப 186 36 மைனஸ் பண்ண என்ன வரும் 144 லிட்டர்ஸ். அப்ப இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 144 லிட்டர்ஸ் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
A boat covers 75 kilometer upstream in 5 hours. சரியா பாருங்க 75 கிலோமீட்டரை அப்ஸ்ட்ரீம்ல 5 ஹவர்ஸ்ல போயிருக்கான். அப்ப இதனுடைய ஸ்பீட் நம்ம சொல்லிடலாம் தானே, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் வருங்க. சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 18 கிலோமீட்டர் பெர் ஹவரா. சரியா அதாவது போட் வந்துட்டு ஸ்டில் வாட்டர்ல எந்த மோஷனும் இல்லாத வாட்டர்ல அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே மாதிரி நான் நோட் பேர்ல எழுதுறேன், கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளியரா இருக்காது. நான் சொல்றதை கவனமா கவனிச்சிங்கன்னா நான் என்ன எழுதுறேன் அப்படிங்கிறத உங்களால ஃபாலோ பண்ண முடியும் கரெக்டா. சரியா அடுத்து பாருங்க, find the difference between the distance covered by boat in 4 hours downstream and 194 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டவுன் ஸ்ட்ரீமை சொல்லணும்னா இதை அப்படியே டபுள் பண்ணி எதை அப்படின்னா 18 டபுள் பண்ணி அதுல இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க. சரியா இப்போ 18 டபுள் பண்ணா என்ன வரும்னா 36 வரும். 36ல இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க, அப்ப என்ன வரும்னா 21 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். இதுதான் டவுன் ஸ்ட்ரீம். சரியா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னா ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணி அப்ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணினா டவுன் ஸ்ட்ரீம் வந்துடும். அதே அப்ஸ்ட்ரீமை சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா அதே ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணி டவுன் ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணா அப்ஸ்ட்ரீம் வந்துடும். சரியா இப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னா நம்ம 18 டபுள் பண்ணி 15 மைனஸ் பண்ணோம், அப்ப என்ன வரும் 21 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். சரியா இப்ப நம்மகிட்ட கொஸ்டின் என்னன்னா find the difference between the distance covered by the boat in 4 hours downstream. சரியா 4 ஹவர்ஸ்ல டவுன்ஸ்ட்ரீம்ல என்ன போகும்னா 21 கிலோமீட்டர் அந்த 4 ஹவர்ஸ் போடுங்க, என்ன வரும் 84 கிலோமீட்டர் வரும். அண்டு 194 கிலோமீட்டர் 194க்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்னு கேட்குறாங்க. சரியா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்னு கேட்குறாங்க, என்ன வரும் 110 கிலோமீட்டர் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 110 கிலோமீட்டர். சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க, the difference between the amount invested at 12% per annum for 3 years and 8 years வந்துட்டு simple interestல 2880 then find the amount. பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது 3க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 5, இந்த 5 years 12%, இதுதான் டிஃபரன்ஸா இருக்கும் இல்லையா. அப்ப மொத்தமா 60% தான் இதுக்கு சமம் அப்படின்னா 2880க்கு சமங்க. இப்ப நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா find the amount. அமௌண்ட்னா பிரின்சிபல் நம்ம எப்பயுமே 100% வச்சுக்கணும். சரியா இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க, இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும் 12 கேன்சல் பண்ணலாமா, 12 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் மீதி 4 டைம்ஸ் 48 12 கேன்சல் பண்ணா 40. இப்போ வந்துட்டு இதை திருப்பி அகைன் கேன்சல் பண்ணீங்கன்னா 240 கேன்சல் பண்ண என்ன வரும் 4 டைம்ஸ் ரிமைண்டர் 4 48 வரும். அப்போ 48 into 100 என்ன வரும் 4800. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னா 4800. சரியா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, the perimeter of the square is equal to the perimeter of rectangle. சரியா ஸ்கொயரோட பெரிமீட்டர் எதுக்கு சமம் அப்படின்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு சமம். சரியா ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், ரெக்டாங்கிளுக்கும் தெரியும். ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் சைடு சொல்லுவோம். சரியா அதாவது 4 டைம்ஸ் ஆஃப் சைடுனா சைட்ஸை 4 டைம்ஸ் ஆட் பண்ணா என்ன வருமோ அதான் பெரிமீட்டர். அதே ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிளஸ் பிரெத் 2 டைம்ஸ் லென்த்தை 2 டைம்ஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வரும். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது ரெண்டு பெரிமீட்டரும் ஈக்குவலா இஃப் த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 13:5. சரியா தென் ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. சரியா பிரெத் நமக்கு தெரியும், பிரெத் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்ல 5 டைம்ஸ் பிரெத்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிமீட்டர் லென்த் பிரெத் 4 டைம்ஸ் ஆஃப் ஏ வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிளஸ் பிரெத்துங்க. சரிங்களா அப்ப என்ன வரும் 4 டைம்ஸ் ஆஃப் 4a ஈக்குவல் டு இது என்ன வரும் 18 × 36ங்க. சரியா அப்ப a ஈக்குவல் டு என்ன வரும் 36 டைம்ஸ், இது எல்லாமே டைம்ஸ் தான் ரேஷியோ தானே. அப்ப a ஈக்குவல் டு என்ன வரும்னா 36 டைம்ஸ் டிவைடட் பை 4 வரும். அப்ப 9 டைம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம கிட்ட இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க, டிஃபரன்ஸோட பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப பிரெத்தை கீழே போடுங்க, பிரெத்துல இருந்து இந்த 9 டைம்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் இதை இன்ட்டு 20 மேலே இன்ட்டு 20 பண்ணுங்க, ரெண்டையும் 20 பண்ணா என்ன வரும் கீழே 100 வரும் மேல 180 வரும். மோர் லெஸ்ன்னு கேட்டா நீங்க அந்த டிஃபரன்ஸ் தான் ஆன்சரா போடணும். அப்ப ஆன்சர் என்னன்னா 80%. சரியா அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 80% மோர். சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க, B takes thrice time to complete a work alone
as time taken by A to complete the same work alone. சரியா? அதாவது B வந்துட்டு ஏவை விட 3 பங்கு நேரம் எடுத்துப்பாராம். அதாவது A 1 நாள் எடுத்துக்கிட்டாருன்னா B 3 நாள் எடுத்துப்பாராம். சரியா? A started the work and after 2 days he left the work. சரியா? A தான் வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. 2 நாளைக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு வெளியே போயிட்டாரு. A started the work 2 நாள் பண்ணிட்டு வெளியில போயிட்டாரு. He left the work. If the remaining work completed by B தான் மீதி உள்ள வேலையை செய்றாரு. எத்தனை நாள் அப்படின்னா 6 நாள்ல பண்றாராம். சரியா? Then find the time taken by B to complete the whole work. சரி, அப்ப B எத்தனை நாள் பண்ணிருக்காருன்னா 6 நாள் பண்ணிருக்காரு. இப்ப முன்னாடி A செய்த 1 நாள் வேலையை இவரு 3 நாள் செய்யணும். A வந்து எத்தனை நாள் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாருங்க. A வந்துட்டு 2 நாள். அப்ப A 2 நாள் பண்ணா இவர் எத்தனை நாள் பண்ணிருக்கணும்? முன்னாடி வேலையை 6 நாள் பண்ணிருக்கணும். சரியா? அப்ப B இப்ப இருக்கிற வேலையை 6 நாள், முன்னாடி A பண்ண வேலையும் 6 நாள். அப்ப முழு வேலையும் செய்யணும் அப்படின்னா அவருக்கு 12 நாள் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 12. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இது ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்ப இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாருங்க. டைரக்ஷன். The table gives below shows number of mobiles sold by A, B and C in 3 different months, March, April and May. Read the data carefully and answer the questions given below. சரியா? ரைட். 3 மாசத்துல வித்த மொபைல் போனோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. இப்ப இதை வச்சு நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் mobiles sold by B and C together in May is how many more or less than total mobiles sold by A, C together in March? சரி, BC வந்துட்டு மே என்ன பாருங்க. BC வந்துட்டு மே, அதாவது 72 plus 30 ரெண்டே ஆட் பண்ணுங்க 102 வரும் இல்லையா? மைனஸ் டிஃபரன்ஸ்னா ரெண்டுக்கும் மோர் ஆர் லெஸ்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கன்னு சொல்றாங்க. சரியா? ஏசி வந்து பாத்தீங்கன்னா மார்ச்சுங்க. ஏசி வந்துட்டு மார்ச் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏசி வந்துட்டு மார்ச் 40 plus 54 40 54 94. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? இதுல ஒரு 6, இதுல ஒரு 2, அப்ப 8. சரியா? நான் 100க்கு வச்சுட்டேன். 100க்கு இதுல 6 குறைவா இருக்கு, இது 100க்கு 2 அதிகமா இருக்கு. அப்ப அந்த 6 2 கூட 8. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 8. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the ratio of the total mobile phones sold by AC together in the April. Total mobile sold by AB together in May. AC வந்துட்டு ஏப்ரல் என்ன வைக்கிறாங்க பாருங்க. ஏவும் சியும் ஏப்ரல்ல, ஏவும் சியும் 36 48. அப்ப என்ன வரும்? 36 48 84 வரும் இல்லையா? அடுத்தது ஏபி வந்துட்டு மேல, ஏபி வந்துட்டு மேல, ஏபி வந்து மேல என்ன இருக்கும்? 80 70 150 பிளஸ் ஒரு 6 156. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? 12 டேபிள் அடிக்கலாமா? 12 டேபிள் அடிச்சா 7 டைம்ஸ் வரும். இதை 12 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 1 ரிமைண்டர் 2 1 டைம்ஸ் ரிமைண்டர் 3A. அப்ப என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும் இல்லையா? அப்ப 7:13. 156னா 12 வந்து 13 டைம்ஸ் இருக்கும். 84ல 12 வந்துட்டு 7 டைம்ஸ் இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 7:13. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 40% of the total mobile phones sold by B in April are Android. சரியா? ஏப்ரல் மந்த்ல B எவ்வளவு வித்திருக்காங்கன்னா, ஏப்ரல் மந்த்ல B வந்துட்டு 50 வித்திருக்காங்க. அதுல 40% மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டா. அப்ப 40% ஆண்ட்ராய்டுனா 50ல 40% வரும். 50ல 40%னா 5 into 4 5 into 4னா 20 வரும். சரியா? அப்ப 50ல 20 மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டா. சரியா? அப்புறம் தென் ஃபைண்ட் த சம் ஆஃப் த டோட்டல் நான் ஆண்ட்ராய்டு மொபைல் சோல்டு பை பி. அப்ப சோல்டு பை பி வந்து நான் ஆண்ட்ராய்டு என்னன்னா அந்த 50ல இருந்து 20 மைனஸ் பண்ணா நான் ஆண்ட்ராய்டு சொல்லிடலாம். நான் ஆண்ட்ராய்டு வந்துட்டு 30. சரிங்களா? இப்போ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் ஏப்ரல் அந்த டோட்டல் மொபைல் சோல்டு பை சி இன் ஏப்ரல். சி வந்துட்டு ஏப்ரல் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 48. இந்த 30யோட 48 ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்குறாங்க. என்ன வரும் நமக்கு? 78. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 78. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the average number of mobile phones sold by A, B, C, D in March is 52. அப்ப A, B, C, D மார்ச் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா 52னா 52 into 4 போட்டீங்கன்னா டோட்டல் கிடைக்குங்க. அப்ப என்ன வரும்? 50 into 4 200, 2 into 4 8. அப்ப 208 வருங்க. சரியா? அடுத்தது then find the difference between the total mobile phones sold by D in March and total mobile phones sold by B in May. சரியா? D in March எவ்வளவு வித்திருப்பான்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வித்ததெல்லாம் மைனஸ் பண்ணுங்க. மார்ச்ல இவங்க வித்துருக்காங்க இல்லையா? இந்த மூணையும், அதாவது 40 plus 60 100, 100 plus 54 154 நீங்க மைனஸ் பண்ணுங்க. இதுல இருந்து 154 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டி மட்டும் கிடைச்சிருவாங்க. சரியா? அப்ப 154 மைனஸ் பண்ண என்ன வரும்? 54னா 54 தான் வரும். அப்ப டி வித்தது எவ்வளவுனா 54. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த டோட்டல் போன் சோல்டு பை பி இன் மே. பி இன் மேல என்ன வித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 72.
இப்போ நம்மகிட்ட ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, அதாவது 54க்கும் இந்த 72க்கும். அப்போ 72லேருந்து 54 மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ண என்ன வரும், 18 வருமா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 18. சரிங்களா? 74லேருந்து நீங்கள் 54 மைனஸ் பண்ணால் 18 வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 18. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Total mobile phones sold by A and C together in May is what percentage more than total mobile phones sold by A and B together in March? சரியா? நான் சொல்றது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருந்தால் ஸ்லோ பண்ணிக்கோங்க. சரியா? புரியலன்னா 2 தாட்டி 3 தாட்டி பாருங்க. மீடியம் புரியலன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை ரெட்டிஃபை பண்ணிட்டு அடுத்த வீடியோல கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்க, டோட்டல் மொபைல் ஃபோன் சோல்டு பை ஏசி டுகெதர் இன் மே இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் தட் ஆஃப் மொபைல் ஃபோன் சோல்டு பை ஏ அண்ட் பி டுகெதர் இன் மார்ச்சா? ஏவும் சியும் மேல எவ்வளோங்க வைக்கிறாங்க? ஏவும் சியும் வந்துட்டு மேல 84, இங்க வந்து 30. 84 + 30 என்ன வரும்? 114 வரும். சரியா? இஸ் வாட் பர்சன்டேஜ் டோட்டல் மொபைல் ஃபோன் சோல்டு பை ஏ அண்ட் பி டுகெதர் இன் மார்ச்? ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? அப்போ 100க்கு இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க பர்சன்டேஜ். ஏன்னா கீழே 100 வந்ததுனால நீங்கள் அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம், 14%. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 14%. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷனுங்க. சரியா? இப்போ நம்ம இதுக்கும் நம்ம 45% கண்டுபிடிக்கலாம். 18ல் 45%னா நீங்கள் 20% கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம்னா 20% கண்டுபிடிச்சி 2% மைனஸ் பண்ணிடலாம். சரியா? இப்போ 20 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? 900 வரும். 2 டைம்ஸ் 90 வரும். 990 போச்சுன்னா 8810 வரும். ப்ளஸ் 14 ஸ்கொயர் என்ன வரும்? 196 வரும். சரியா? இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கா, இருந்தாலும் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் இங்கே என்ன ஆயிரும்னா 16 ஆயிரும். சரியா? ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் பை 4 இருக்கும் இல்லையா? அதாவது x/4ன்னு போட்டுக்கலாம். இதை நீங்கள் இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து 3x மைனஸ் x/4 இருக்கும். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 4 3s are 12. 12xல ஒரு x போச்சுன்னா 11x வரும். அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/4xன்னு வரும் இல்லையா? 11/4xன்னு வரும். இப்போ நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோமா? அப்போ மொதல் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதையும் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 60 மைனஸ்னா 180 வருமா? 180 வரும். 810ஓட 180 ஆட் பண்ணி என்ன வரும்? 990 வரும். இன்ட்டு இந்த டினாமினேட்டர் இருக்கிற 4 இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. இங்கே மேலே நியூமரேட்டர் இருக்கிற 11 கீழே கொண்டு வந்துடுங்க. சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ண என்ன வரும்? 9 டைம்ஸ் வருமா? 90 வரும். 90 டைம்ஸ் ஆஃப் 4 என்ன வரும்னா 360 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 360. சரிங்களா? சொல்றது புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது இந்த கொஸ்டின். இதில் நம்ம கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. சரியா? இந்தாண்ட என்ன வரும்? இந்தாண்ட ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும் இல்லையா? மைனஸ் 53/3 ப்ளஸ் 41/5 ப்ளஸ் 48/5. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சமம் பண்ணிக்கலாம். பாருங்க, இதெல்லாமே ப்ளஸில் இருக்கு. சரியா? இது ஒன்று மட்டும் நம்ம இந்தாண்ட கொண்டு வரும்போது மைனஸ் ஆச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டினாமினேட்டர் ஈக்குவலாக இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 41 ப்ளஸ் 48 41 48னா 89. 89 ப்ளஸ் 1 வந்துட்டு 90 வரும். 90/5. சரியா? பாருங்க, இது மூணுமே நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்துச்சு அப்படின்னா 90/5. 90/5 அல்லது 18 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது 18ன்னு வச்சுக்கலாம். இப்போ எது இன்னும் இருக்கு? இந்த 1/3 இருக்கு. அடுத்தது என்ன? எது நம்ம சிம்பிளிஃபை பண்ணல? 53/3. இது ஒன்று இருக்கு. சரியா? அப்போ பாருங்க, 1/53ல 53/3 போச்சுன்னா என்ன வரும்னா 18. இது வந்து மைனஸ்ல வரும். அப்போ மைனஸ் 52/3 வரும். சரியா? அவ்வளோதாங்க. இப்போ இது இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ணது இது மைனஸ் பண்ணுங்க. இது இன்ட்டு பண்ணீங்கன்னா 54. 54ல் 52 போச்சுன்னா என்ன வரும்? 2 வரும். 2/3 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2/3. 2/3னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாமா? 3/4 அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு இது வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 5 டைம்ஸ் வரும். சரியா? அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் இது வந்து 5 டைம்ஸ் ஆஃப் 3 வந்துட்டு 15 வரும். இன்ட்டு சரியா? டினாமினேட்டர்ல இருக்கிறதா நியூமரேட்டர் கொண்டு போயிருங்க. இது ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 4 வரும். சரியா? இப்போ இந்த 4க்கு இந்த 4 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 × 90 வரும். 3 × 90 என்ன வரும்? 270 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 270. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம உள்ளார கொண்டு போயிடலாம். சரியா? இப்போ இங்கே என்ன வரும்னா
இது வந்து 12 வரும் இல்லையா? இங்கே வந்துட்டு 2 மேலே போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா 1872 இன்ட்டு இந்த 2 இங்கே மேலே போட்டுக்கோங்க. இது வந்து டினாமினேட்டில் போயிடும் இல்லையா? 12 கீழே வந்துடும். இந்த 13 ரெசிபிரோக்கல் ஆகிக்கும், இங்கே கீழே வந்துடும். சரியா? இப்போ அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இது கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். சரியா? அந்த 6ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 3 இங்கே வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வரும். சரியா? 3 டைம்ஸு 3னா இங்கே 1 டைம்ஸ், ரிமைண்டர் 1 2 டைம்ஸ் வரும். சரியா? இப்போ 313 வந்துட்டு 13ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 13ஆல் கேன்சல் பண்ணி என்ன வரும்? 2 டைம்ஸ் 26 வருமா? 26. அப்புறம் மீதி என்ன இருக்கும்? 26னா அதில் ஒரு 4, இதில் ஒன்றுனா இங்கே மீதி என்ன வந்துச்சு நமக்கு? 13 26 26னா 5 52 வரும். 52னா 4 வரும். ரைட். அதான் பாருங்க 312 வந்துட்டு 13 அடிக்கிறோம்னா இது அடிச்சுன்னா 2 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 5 வரும். 52னா 4 டைம்ஸ் வரும். அப்போ 24. சரிங்களா? அப்போ ரூட் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 24னா இந்த 24 உள்ள வந்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தா ரூட்குள்ள கொண்டு வந்தா என்ன வரும்? ரூட் 24 இன்ட்டு 24 ஆகும். அந்த கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ் ஆயிட்டு 24 இன்ட்டு 24 என்ன வரும்? 576. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 576. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்தது இதுவும் இதே மாதிரி தான். நீங்கள் இந்த கொண்டு வந்துட்டு ப்ளஸ் எல்லாம் அப்படி மைனஸ் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கும்? -28 வந்துட்டு +28 ஆயிரும். சரியா? +28. இது என்ன இருக்கும்? ப்ளஸ்லாம் வந்து மைனஸ் ஆயிரும், மைனஸ்லாம் வந்துட்டு ப்ளஸ் ஆயிரும். சரியா? இப்போ இங்கே இந்த எடுத்து வந்துடலாமா? இங்கே +28 வந்துடும். இங்கே -5 1/3 வந்துடும். இங்கே -8 4/5 வந்துடும். இங்கே +6 3/5 வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -5 -8 என்ன வரும்னா 13 வரும். அப்புறமே 7ம் 6யும் ஆட் பண்ணால் 13 வரும். அப்போ +13 -13 இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எது மட்டும் மிஞ்சுனா 28 மட்டும் இந்த ஹோல் நம்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2/3லேருந்து 1/3 மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா இது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. 2/3லேருந்து 1/3 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இது மைனஸ். 2/3லேருந்து 1/3 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 2/3லேருந்து 1/3 போச்சுன்னா நமக்கு 1/3 வரும் இல்லையா? 1/3. அடுத்தது இங்க பாருங்க 4/5. இது என்னன்னா 3/5. அப்ப இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா -1/1/5 வரும். சரிங்களா? இப்ப இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? இது 1 5s are 5, 3 1s are 3. அப்ப என்ன வரும்? 28. இங்க மேல வந்துட்டு 5 - 3 / 15 வரும். இது ரெண்டையும் அப்படியே இன்ட்டு பண்ணிக்கணும் நீங்க. அப்ப என்ன வரும்? 28 2/15 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 28 2/15. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதுல இருந்து இந்த மைனஸ் பண்ணுங்க. 481 வரும் / 37. சரிங்களா? இன்டூ இங்க வந்துட்டு / 37 இன்டூ 42 போட்டுக்கோங்க. பிளஸ் 211 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பிளஸ் இது என்ன வரும்னா 256 வரும். அப்புறம் தானே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. 37ஆல கேன்சல் பண்ண எத்தனை டைம் வரும்? 1 டைம் வரும். ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3, இதில் ஒரு 8. 3 + 8 11 வரும். 111ல் வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ 13 × 42. அப்போ 13 × 42னா என்ன வரும்? இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணும். 13 × 37 ஓகே. இங்கே 42 + 216. கொஸ்டின் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 42னா 42 + 211 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் 256னா இப்போ இது இன்ட்டு பண்ணுறோம். இது 10 டைம்ஸ்னா 420 வருது. 3 டைம்ஸ்னா என்ன வரும்? 3 டைம்ஸ்னா 42 126 வரும். அப்போ ஆட் பண்ணோம்னா 546. அடுத்தது வந்து இது ப்ளஸ் பண்ணணும். இதை ப்ளஸ் பண்ண என்ன வருது? இதை ப்ளஸ் பண்ணால் 211. அப்போ இங்கே 7 5 7. ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் 757னா இப்போ என்ன பண்ணும்? இதில் வந்து 256 மைனஸ் பண்ணோம். 256 ஆன்சர் ஆப்ஷன் அப்படி இல்லையே. 1ல் முடியிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இல்லையே. கொஸ்டின் எதுவும் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணோம்? நம்ம இதில் வந்து 481 பண்ணணும். மைனஸ் பண்ணால் 481 / 37 பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? நமக்கு டிவைட் பண்ணும்போது
நமக்கு என்ன வந்துச்சு 1 டைம் 13 டைம்ஸ் வருது. அப்போ 13 டைம் இன்ட்டு 42 பண்ணோம். 13 டைம் இன்ட்டு 42னா 10 டைம்ஸ் 420, 3 டைம்ஸ் வந்துட்டு 126 வரும். அப்போ 546 வந்துச்சு. அதுக்கப்புறம் 211 ஆட் பண்ணோம். 211 ஆட் பண்ணோம்னா 756 வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்கொயர் இருந்தானே ஒன்றுனா மைனஸ் வருது. அப்போ மைனஸ்னா 256. இல்லை இங்கே என்ன வந்துச்சு 27 வரும் இல்லையா? ஆமாம் தானே? 246ஓட 211 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 தான் வரும். 757 256 மைனஸ் பண்ணால் 1, இங்கே வந்து 0, இங்கே வந்துட்டு நமக்கு 5. அப்படி ஆன்சர் ஆப்ஷன் இல்லையே. சரி, ஓகே, இந்த கொஸ்டின் நான் வெரிஃபை பண்ணுறேன். அடுத்தது பண்ணிட்டு கரெக்டான கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் தான் மிஸ் மேட்ச் ஆகுது. நான் ஆன்சர் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனில் இல்லை. சரியா, கொஸ்டின் மிஸ் மேட்சாக இருக்கலாம் அல்லது ஆன்சர் ஆப்ஷன் போடுறது தப்பாக இருக்கலாம். நான் அதுக்கப்புறம் என்னங்கிறது வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா 11. சரியா, 11. இது வந்துட்டு 6 × 2, இங்கே 11 இருக்கட்டும். 11 இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயரு ஈக்குவல் டு இது அப்படியே இருந்தானே கொண்டு போயிருங்க. 429 இன்ட்டு 8 இன்ட்டு 6 2s are 12 இன்ட்டு 11 டிவைடட் பை இந்த 11 அப்படியே இருந்தானே கொண்டு வந்துடுங்க. சரியா, இங்கே மைனஸ்னா இங்கே இன்ட்டு இல்லை, இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. சரியா, ரைட், இது அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இந்த 11க்கு இந்த 11 கேன்சல் பண்ணிடலாம் 1 டைமு. ப்ளஸில் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7, இதில் ஒரு 2. 7 இருக்குமா? அதில் 33 போச்சுன்னா 7 + 2 இப்போ 11 டேபிளில் கேன்சல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 33னா 7 + 2 வந்து 9 இருக்கும். ஓகே 9னா இங்கே கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ் வரும். அப்போ 39 × 8 39 × 8 என்ன வரும்? 40 × 8ன்னு போட்டுக்கோங்க. 48 சார் வந்து 320. 320லேருந்து 8 மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா 312 வரும். அதுக்கப்புறம் இந்த 12 ஆட் பண்ணிக்கோங்க. 12 ஆட் பண்ண என்ன வரும்? 324 வரும். சரியா, 324 இந்த ரூட்குள்ளே கொண்டு வாங்க. சரியா, இந்த ரூட்குள்ளே கொண்டு வாங்க. இது கொஸ்டின் மார்க் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 324 வந்து நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வரும். சரியா, அதாவது கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னா கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு √324. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 18 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 18. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 5/4 of 36. 5/4 of 36னா நீங்கள் 4ஆல் அடிங்க 9 டைம்ஸு. அப்போ 9 5s are 45 ப்ளஸ் இது அடிச்சுன்னா 11 டைம்ஸு. அப்போ 9 11s are 99. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 144 வரும். அதுதான் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயருங்க சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டின் மார்க்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்னா 144 நம்ம ரூட் எடுக்கணுங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா 12 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 12. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா நமக்கு ஒரு கேஸ் லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ரைட், இதை நான் படிக்கிறேன் கவனிங்க. There are 3 persons A, B, C who administrated and attempted questions in a test. சரியா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்ரோச் பண்ண கொஷின்ஸ், அவங்க அட்டென்ட் பண்ண கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, in a test total questions attempted by B is half of the number of questions administrated by him. சரியா, ஏபிசின்னு போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் ஏபிசி இதில் அவங்க எவ்வளோ கொஷின் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, எவ்வளோ கொஷின் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, எவ்வளோ அதில் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, டோட்டல் கொஷின்ஸ் அட்டெம்ப்ட் பை பி இஸ் half of the number of questions administrated by him. சரியா, பி வந்துட்டு என்னன்னா அவர் எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு அவருக்கு கொடுத்தாங்களோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அட்டன் பண்ணாராம். சரியா, மொத்தமா 2 பங்குனா அதுல ஒரு பங்கு பாதி அட்டன் பண்ணியிருக்காராம். சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. while the number of questions attended by B and C வந்துட்டு சேமா, பியும் சியும் சேமா. அப்ப சியும் ஒரே பங்கு தான். சரியா, சி ஒரு பங்கு அட்டன் பண்ணாருன்னா பியும் ஒரு பங்கு தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே சேமா. the number of question administrated by C is 240. சிக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240. ஆனால் அவர் அட்டன் பண்ணது 1 டைமா. சரி, the sum of the number of questions attended by A and C is 270. ஏவும் சியும் எவ்வளோ கொஸ்டின்ஸ்னா பார்த்தீங்கன்னா 270. அப்போ நம்ம ஏவை வந்துட்டு அட்டெம்ப்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 270லேருந்து சி அட்டன் பண்ண 1 பார்ட்டை மைனஸ் பண்ணிடலாம். சரியா, 1 பார்ட்டை மைனஸ் பண்ணிடலாம்.
ஆமா தானே, லாஜிக்கா புரியுதுங்களா சொல்றது? இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணது 270. ஏவும் சியும் அட்டம் பண்ணது 270. அதில் அட்டம்ப்டில் ஒன் டைமை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சியோட அட்டம்ப்டை ஒன் டைம் மைனஸ் பண்ணா ஏது வந்துடும். அடுத்து பாருங்க, அடுத்தது the number of questions administrated by A is 60 less than that of B. B வந்து 2 டைம்னா அதுல இருந்து 60 வந்து கம்மியா. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், the number of question administrated by A 60 less than the B. B வந்து 2 டைம்னா 2 டைம்ல இருந்து மைனஸ் 60ங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, the total number of questions administrated by A, B, C is 100% more than that of number of questions total number of questions attempted by them. சரியா? அதாவது ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா இது 100 அப்படின்னா 100%னா இது 100% அதிகமா. அப்ப இது என்னன்னா 200%. சரிங்களா? ரைட். அதாவது 200% கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளவுதான் அட்டன் பண்ணாங்களா, 100% தான் அட்டன் பண்ணாங்களாம். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். இது 240லேருந்து மைனஸ் 60 பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 180 வரும். 2 + 2 4 டைம்ஸ் வரும். அப்போ 4 பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பார்ட் + 240ங்க. சரியா? அடுத்தது இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இது வந்து -1t, இதையும் அடிச்சிடலாம். இது அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 270 - 1t வரும். சரியா? 270 - 1t வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக எப்போ இருக்கும் அப்படின்னா, இது 2 பங்குனா இதையும் நீங்கள் 2 பங்கு பண்ணால் 2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் 2ஆல் இன்ட்டு பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஹோலாக 2ஆல் இன்ட்டு பண்ணுங்க. அப்போ 2 என்ன ஆயிரும்னா ஈக்குவல் ஆயிரும். சரியா? அப்போ நமக்கு என்ன வரும், 4t + 240 ஈக்குவல் இது 2 இன்ட்டு பண்ணாமா, இன்ட்டு பண்ணால் 540, இது 2 இன்ட்டு பண்ணால் 2t வரும். அப்போ 540 - 2tங்க. சரியா? மைனஸ் தானே வருது, எப்படி மைனஸ் டி வந்துச்சு? ஓ, மைனஸ் கேன்சல் பண்ணிச்சு, இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ். சரிங்களா? பாருங்கன்னா இதில் 1t 1tக்கு 1t போச்சு, அப்போ இங்கே ப்ளஸ் தானே இருக்கும். அப்போ என்ன 270 + 1t தான் வந்துட்டு இந்த 100ங்கிறது. சரியா? ரைட். இப்போ நமக்கு இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் 40லேருந்து 2tயை மைனஸ் பண்ணுங்க. அப்போ 2t வரும். 2t = 540லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 240யை மைனஸ் பண்ணுங்க. சரியா? 540லேருந்து 240யை மைனஸ் பண்ண என்ன வரும், 300 வரும். 240 இல்லது, 240 எப்படி வந்துச்சு? ஆமா, சி தான் வந்துச்சு. 240 60 - 60 240லேருந்து 60 மைனஸ் பண்ணமா? ஓ சரி சரி, 240லேருந்து 60 மைனஸ் பண்ணுங்க. 240லேருந்து நம்ம 60 மைனஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இந்த இடத்துல இதை மட்டும் நான் அனலைஸ் பண்ணிடுறேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இதை கவனமாக போட்டிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி வர கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இங்கே நீங்கள் என்ன தெரியுமா போடணும், இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 240லேருந்து 60 மைனஸ் பண்ணணும். சரியா? 240லேருந்து 60 மைனஸ் பண்ண என்னன்னா 180 வரும். ரைட், 180. அப்போ 2 டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 540லேருந்து 180 மைனஸ் பண்ணுங்க. 540லேருந்து 180 போச்சுன்னா என்ன வரும், 54லேருந்து 18 போச்சுன்னா 36. அப்போ 360 வரும். அப்போ டீயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 / 2 போடுங்க, 180ங்க. சரியா? அப்போ டீயோட மதிப்பு 180. இது கரெக்டாக நீங்கள் ஈக்குவேஷனாக போடலாம். இங்கே இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்படி போடுறேன். நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக பேலன்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இது அப்படியே ஒரு ஈக்குவேஷனாக பேலன்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஈக்குவேஷனாக போடும்போது 240 - 60 தானே வரும். அப்போ நமக்கு 180 வரும். இங்கே போடும்போது என்ன இருக்கும், 270 - 1t + 1t + 1t = 100 வரும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், -1tயும் +1tயும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஒரு +t தான் இருக்கும். சரியா? இந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். சரியா? அப்போதான் நமக்கு ஆன்சர்ல எந்த மிஸ்மேட்சும் இருக்காது. இப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு என்னவா இருக்கும்னா 2t - 60ங்க. 2tனா ஒரு t, 180னா 2t என்ன வரும், 360 வரும். அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300, ஏக்கு 300ஆ, பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 360 இருக்கும். சரிங்களா? சிக்கு வந்து 240 இருக்கும். இப்போ இது அட்டம் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270லேருந்து நீங்கள் 180யை மைனஸ் பண்ணுங்க. அப்போ அட்டம் பண்ணது 90. இதெல்லாம் கவனமாக ஒரு ஷீட்டில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமுக்கு இது நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரஃப் ஷீட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு இதை வச்சு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு 3 to 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதை அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
அப்புறம் 1t என்ன வரும்னா 180 வரும். இங்க 1t என்ன வரும்னா 180. சரிங்களா? நானும் ஒரு நிமிஷம் இதை ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கிறேன். ரைட், ஏன்னா இதை பார்த்து அடுத்தது சம் போடணும். நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கிறேன். நீங்களும் அதுக்குள்ள ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? வேல்யூ மட்டும் ஏக்கு 300, பிக்கு 360, சிக்கு 240. இங்க வந்துட்டு 90 ஏக்கு அட்டம் பண்ணது, பி அட்டம் பண்ணது 180, சி அட்டம் பண்ணது 180. இது அப்படியே ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரைட், இப்போ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். எழுதி வச்சுட்டீங்களா? ரைட், நானும் எழுதி வச்சுக்கிட்டேன். அப்போதான் உங்களுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. சரியா? 90, 180, 180, 300, 360, 240. ரைட், இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். பாருங்க, the number of question attempted by C is how many more or less than the number of questions administrated by B. சரியா? the number of question attempted by C எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the number of question attempted by C எவ்வளவு நம்ம பார்த்தோம். C எவ்வளவுன்னு பார்த்தோம். number of questions attempted by C வந்துட்டு number of questions attempted by C வந்து 180. ஓகே, நான் இந்த ஷீட்ல எழுதி வச்சிருக்கேன். இதை நான் பார்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 180. how much more or less than the number of question administrated by B. B administrate பண்ணது 360ங்க. இல்லைங்களா? 360ல இருந்து more or lessனா டிஃபரன்ஸுங்க. 180 மைனஸ் பண்ணுங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 180. சரியா? 180. அடுத்தது பாருங்க. அடுத்தது number of question administrated by A is what percent more or less than the number of question attempted by B. சரி, attempt by B எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, attempt by B வந்துட்டு 180. இதுல வந்துட்டு ஏ எவ்வளவு பார்த்தீங்கன்னா, ஏ வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. சரியா? அப்போ 180க்கு 300. இல்லைன்னா நீங்க இதை கூட என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கீழே 180 போட்டுக்கலாம், மேலே டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 120. அப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2/3 வரும். 2/3னா நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். என்னது? 66.67%. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 66.67%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓ, அவ்வளவுதானா? இருக்கு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இது அதோட அந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி தான். சரி, அந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி தான் இதுவும். சரிங்களா? இந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி தான் இது. நான் அந்த டைரக்ஷனை மட்டும் எடுத்துட்டேன். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை ஏ டு தட் ஆஃப் பி. ஏ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது எவ்வளவு அப்படின்னா 300. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது என்னன்னா 360. ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. இது 5 டைம்ஸ் வரும், இது எத்தனை டைம்ஸ் வரும்னா 6 டைம்ஸ் வரும். சரிங்களா? ரெண்டுமே வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. அப்போ 5:6 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the difference between the number of questions attempted by A and B together to the number of questions administered by B and C together. Attempt வந்துட்டு ஏவும் பியும் எவ்வளவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ எவ்வளவு பண்ணாங்க, பி வந்துட்டு அட்டன் பண்ணது எவ்வளவு அப்படின்னா ஏ அட்டன் பண்ணது 90, பி அட்டன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் பி அட்டன் பண்ணது 180. சரியா? ஏ 90, 180 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 270 வரும். 270 நம்மகிட்ட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்துட்டு ஏவும் பியும் என்ன பண்ணா அட்டன் பண்ணது பார்த்தோம். அடுத்தது பியும் சியும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது. பியும் சி எவ்வளோனா 360 பிளஸ் ஒரு 240, 600. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 330. சரியா? டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் 330ன்னு சொன்னீங்கன்னா போதும். டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்து சொன்னா போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The number of questions attempted by D is 20% more than that of A. சரியா? டின்னு ஒருத்தங்க இருக்காங்க. நமக்கு டி வரைக்கும் கொடுக்கல, ஏபிசி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டி என்னன்னா அட்டன் பண்ணது 20% more than that of number of questions administrated by more than that of A. சாரி, இதெல்லாம் இல்லை, இதோட முடிச்சுக்கலாம். ஏவா. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டன் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் வந்துட்டு 90ல 20% அதிகமாக. 20% நம்ம என்ன சொல்லுவோம் அதிகம்னா 6/5ன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஆயிடுச்சுன்னா 18. அப்போ 18 into 6 என்ன வரும்னா 108. இதான் வந்து டி வந்து அட்டன் பண்ண கொஸ்டின். அடுத்து பாருங்க. தென் த நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னா, சி அட்மினிஸ்ட்ரேட் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 240 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெம்ப்டட் பை டிங்கிறாங்க. சரியா? அதாவது இந்த 240ங்கிறது 108ல என்ன பர்சன்ட் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 100க்கு 8 மைனஸ் பண்ணலாம். சரியா? 108 100 ஆக்க 108க்கு 8 மைனஸ் பண்ணலாம்னா அப்போ 240க்கு எவ்வளோ மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் 240க்குன்னா 100க்கு 8னா 200க்கு 16. அப்போ 40க்கு ஒரு 3 பாயிண்ட் சம்திங் பண்ணலாம் இல்லையா? அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 19 வரைக்கும் அதிகபட்சம் பண்ணலாம். அப்போ 240ல் 19 போச்சு அப்படின்னா என்ன வரும்னா
219 போனால் 221 வரும். இதுக்கு நியரஸ்ட்டாக எந்த ஆப்ஷன் ஆன்சர் அதுக்கு 221க்கு நியரஸ்ட்டாக அப்படின்னா இந்த ஆப்ஷன். அப்போ 22.22 தான் நமக்கான ஆன்சர். சரியா, இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி 100க்கு பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏன்னா இதை கேன்சல் பண்ணி தான் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man purchased 2 articles at the same cost price and he sold one at the 15% loss and the second at 20% profit. ரெண்டையும் ஒரே வேலைக்கு தான் வாங்கினாராம். ஒன்னு 5% லாஸுக்கு, இன்னொன்று 20% ப்ராஃபிட்டுக்கு வித்தாராம். இஃப் த ப்ராஃபிட் earned by him is 36 தான். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க, 5%. அந்த 5% தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஒன்னு 5% லாஸ், இன்னொன்று 20% லாபத்துக்கு வித்திருக்காங்க. அப்ப 36ங்கிறது எதுக்கு சமம்னா 5%. நம்ம என்ன கேட்கறாங்க பாருங்க, தென் ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச். அப்ப ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச்னா நீங்க என்னன்னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ இது கேன்சல் பண்ணா 20. அப்ப 20 டைம்ஸ் ஆஃப் 36 என்ன வரும்னா 720. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 720ங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ இன்வெஸ்ட் ருபீஸ் 10,000 இன் எ பிசினஸ். ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வந்துட்டு ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு ஏ. சரியா, அடுத்தது பி ஜாயின் த பிசினஸ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 8,000. பி வந்துட்டு பாத்தீங்கன்னா 8,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றாரு. இது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவையும் நீங்க டைம் ரேஷியோவையும் இன்டூ பண்ணும். சரியா, at the end of the year the profit share of after some month, அது நமக்கு தெரியாது இல்ல. at the end of the year the profit share of B வந்துட்டு எவ்வளவுனா 7,000. சரியா, பிக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னா 7,000 லாபம் வந்துச்சான். சரியா, அவுட் ஆஃப் 22,000. அப்ப 22,000 இவருக்கு 7,000 லாபம் வந்திருக்கு அப்படின்னா இவருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 15,000 வந்திருக்கும். யாருக்கு, ஏக்கு. சரியா, பி வந்துட்டு இவ்வளவு வாங்கியிருக்காரு டோட்டல் ப்ராஃபிட்ல. ஃபைண்ட் த பி ஜாயின் ஆஃப்டர் ஹவு மெனி மந்த். சரியா, இது 12 மாசங்க. இவரு எத்தனை மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணிருப்பான்னு கேட்கறாங்க. அப்ப இது வந்து எத்தனை மாசம் இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எத்தனை மாசத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருப்பாருன்னு நம்ம சொல்லிடலாம். முதல்ல இதுக்கு ரேஷியோ எடுப்போம். சரியா, இது ரேஷியோ எடுப்போம். இது அடிச்சுனா என்ன வரும்னா 5 டைம்ஸ் வரும். இது 4 டைம்ஸ் வரும். இது இன்ட்டு பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 60 வரும். சரியா, 60ங்கிறது என்ன எதுக்கு சமம் அப்படின்னு இது கூட நீங்க ரெடியூஸ் பண்ணிடலாம். 60ங்கிறது 15க்கு சமம். சரியா, அப்ப 7ங்கிறது என்னன்னு பாருங்க. 60ங்கிறது வந்துட்டு 15க்கு சமம் அப்படின்னா 7ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 28க்கு சமம் இல்லையா. 4 × 7 28 வரும். அப்ப இங்க 28 எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா 28 வரணுங்களாம். சரியா, அப்ப எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா அங்க 28 வரும் அப்படின்னா 28 4 டிவைட் பண்ண நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தானே. 28 4 டிவைட் பண்ணா 7. சரியா, அப்ப 7 மாசம் பிசினஸ்ல இருந்திருக்காரு. அப்ப 12 மாசத்துல 7 மாசம் தான் அவர் பிசினஸ்ல இருந்தாருன்னா எத்தனை மாசத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணிருப்பாருன்னா 5 மாசத்துக்கு பிறகு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 5. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B are two numbers while sum of these two numbers are 108. ஏவும் பியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 108ங்களாம். A is 6 more than 2 times of B. சரியா, A என்ன சொல்றாங்க பாருங்க. A வந்துட்டு 6 more than 2 times of B. A equal to 2 times of B பண்ணிட்டு அது கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்துருமா. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A minus B ன்னு கேட்குறாங்க. சரியா, அப்ப A minus B யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஏவுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா 2 times of B plus 6ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, அப்ப இதுல நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஏக்கு நம்ம என்ன சொன்னோம் 2B plus 6ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, ஏக்கு. பிக்கு நம்ம என்ன இங்க பிக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏக்கு எடுத்துக்கிட்டாச்சு. பிக்கு நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A plus B. ஏக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏக்கு வந்துட்டு ஓகே பிளஸ் பி ரெண்டும் சேர்ந்து தான் 108. சரியா, அது பாருங்க இது ஏக்கு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். சரியா, அப்ப என்ன வரும்னா 3B. சரியா, 3B ஈக்குவல் டு இந்த 6 தானே கொண்டு வந்துருங்க 108 minus 6ங்க. சரியா, அப்ப 3B 108ல 6 போச்சுன்னா 3B ஈக்குவல் டு என்ன வரும்னா இதுல இருந்து 6 மைனஸ் பண்ணுங்க 102 வரும். அப்ப B ஈக்குவல் டு என்னன்னா 102 டிவைடட் பை 3ங்க. சரியா, டிவைட் பை 3 போட்டீங்கன்னா என்ன வரும் 34 வரும். சரியா, அப்ப B வந்து 34. 102 டிவைட் பை 3 பண்ணுங்க நமக்கு என்ன வரும் 10ல 3 வந்துட்டு 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 1 வரும். 12ல 4 டைம்ஸ் வரும் இல்லையா. இப்போ பியோட வேல்யூ என்னன்னா 34. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூவை நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க சொல்லிடலாம். என்ன வரும் 2 times of B 2 times of 34 68 plus 6 வந்துட்டு என்ன வரும்னா 68 plus 6 வந்துட்டு 74 வரும். அவ்வளவுதான். அப்ப ஏவோட வேல்யூ என்னன்னா 74. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 74க்கும் 34க்கும் டிஃபரன்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. A minus B தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்னா 40 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 40. சரியா, அடுத்து பாருங்க. The ratio of the percentage of A and B is
2:3ங்க. ஏக்கும் பிக்கும் என்ன சொல்றாங்கன்னா 2:3ன்னு சொல்றாங்க. சரியா? and 12 years and A is 12 years elder than C. சரியா? ஏக்கும் சிக்கும் வயசு வித்தியாசம் 12 years தான். 12 years ago the ages of C was 50% that of A one. சரியா? அதாவது C வந்துட்டு ஒரு பங்குனா ஏ வந்து என்னவா இருந்திருப்பார் 2 பங்கு. அப்பதான் இதுல இது 50% சொல்லுவோம் இல்லையா? அப்ப 2 பேருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா 1 டைம். அந்த 1 டைம் தான் பாருங்க 12 years elderன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1 டைம் 12 years. அப்ப நம்ம ஈஸியா என்ன சொல்லலாம், ஏவோட வயசு சொல்லலாம். ஏவோட வயசு 2 டைம்ஸ். 2 டைம்ஸ்னா என்னவா இருக்குன்னா 2 into 12 அப்ப இவரோட வயசு 24 இருக்கும். எப்ப அப்படின்னா 12 years ஏக்கும். அப்ப இப்ப ஏக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஏக்கு இப்ப இருக்கிற வயசு நீங்க 24ஓட 12 ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். அப்ப ஏக்கு வயசு 36 இப்ப. அதுதான் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க 2 டைம்ஸ்னு 36 சொல்லியிருக்காங்கன்னா 3 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப 2 டைம்ஸ் 36னா 3 டைம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 36 12 டிவைட் பண்ணுங்க, 1 டைம் 18 வரும். அப்ப 3 டைம்ஸ் என்ன வரும், 3 into 18 54 இயர்ஸ் வரும். அப்ப பிக்கான வயசு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட கேட்கறது பிக்கான வயசு தானே 54 இயர்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the speed of A to that of B வந்துட்டு 5:6 சரியா? And the length of the train A and B is 400 and 480 meter respectively. If the train B crosses the train A in 44 seconds while running in the same direction, then find the speed of the train B ன்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப பாருங்க, இது 5 பங்கு வேகம், இது 6 பங்கு வேகம். நம்ம கிட்ட இது ரெண்டுக்கும் என்ன கேக்குறாங்கன்னா while the running in the same direction, then find the speed of the train B கேக்குறாங்க. இப்ப நம்ம கிட்ட பாருங்க சேம் டைரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. சேம் டைரக்ஷனா 2 வேகத்துக்கான வித்தியாசத்தை நம்ம எடுத்துப்போம். அதான் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனா ஒண்ணுதான், 2 ட்ரெயினோட ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸும் ஒண்ணுதான். சரியா? எப்பயுமே ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷன்ல போகும்போது டிஃபரன்ஸ் எடுத்துப்போம், மைனஸ் பண்ணிப்போம். சரியா? அப்ப பாருங்க, நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா ஸ்பீடை கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போடுவோம். டிஸ்டன்ஸ் வந்து 400 plus 480 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 880 வரும். டிவைடட் பை டைம் வந்து பாத்தீங்கன்னா 44 செகண்ட்ஸ். இது மீட்டர், இது செகண்ட். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா 20 மீட்டர் per செகண்ட் வரும். இந்த 20 மீட்டர் per செகண்ட் தான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? 5க்கும் 6க்கும் வித்தியாசம் என்னன்னா 1 பார்ட் தான் 20 மீட்டர் per செகண்ட். இப்ப நம்மகிட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா பியோட ஸ்பீட் எத்தனை பார்ட்னா 6 பார்ட். அப்ப 6 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? 1 பார்ட் 20னா 6 பார்ட் என்ன வரும் அப்படின்னா 6 into 20. அப்ப என்ன வரும்னா 120 மீட்டர் per செகண்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 120 மீட்டர் per செகண்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man spend 10%, 20%, 30% of his salary on rent, groceries and entertainment. மொத்தமா அவரோட இன்கம் நம்ம 100% வச்சுக்கணும். சேலரியை நம்ம 100% வச்சுக்கணும். அதுல 10, 20, 30 என்ன வரும், 10 plus 20 30, 30 plus 30 60. அப்ப 100ல அவரு 60 மைனஸ் பண்ணிட்டாருங்க. அப்ப கையில 40 தான் வச்சிருப்பாரு. ஆஃப்டர் தட் he invested 25% of the ரிமைனிங்னா ரெஸ்ட்னு அர்த்தம், மீதி உள்ளது இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த 40ல 25%. அப்ப 40ல 25% 1/4ங்க. சரியா? 40ல 1/4 4 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருமோ அதான் 25%. அப்ப 10. அப்ப 10 கழிச்சுனா மீதி என்ன இருக்கும், 30 இருக்கும். இப்ப ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா, 25% ரிமைனிங் மட்டும் எஃப்டில பண்ணிட்டு அண்ட் யூசஸ் 20% ஆஃப் ரிமைனிங். இதுல இருக்கிற 20% வந்துட்டு எதுக்கு பண்ணிருக்கேன்னா பே ஹிஸ் ஹோம் லோனா. அப்ப 30ல 20% என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 30ல 20% என்ன வரும்னா 10% 3 வரும், 20% வந்து 6 வரும். அப்ப 24 தான் கையில வச்சிருப்பாரு. he saves rupees 144 தான். அப்ப இந்த 144,000 14,400 தான் 24னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சேலரி எத்தனை பர்சன்ட், 100%. இன்டூ 100 பண்ணுங்க, அவ்வளவுதான். சரியா? இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன டைம் வரும், 6 டைம்ஸ் வரும். 144 24 6 டைம்ஸ், 0 அப்படியே போட்டுருங்க. 600 into 100 என்ன வரும் அப்படின்னா 60,000 வருங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 60,000. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். இதுல ஏதாவது சின்ன மிஸ் மேட்ச் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கலாம். சரிங்களா? எந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணோம், இங்க வந்து 13 வந்துச்சு. 13 10 டைம்ஸ் ஆஃப் 420 போட்டோம். அப்புறம் 3 டைம்ஸ் ஆஃப் 42 வந்துட்டு 126 போட்டோம். ரெண்டையும் ஆட் பண்ணா 546 போட்டோம். அதுக்கப்புறம் பிளஸ் 211 போட்டோம். 211 போட்டோம்னா என்ன வந்துச்சு நமக்கு 756 வந்துச்சு, 57 வந்துச்சு. அதுல இருந்து இதை உள்ள கொண்டு போய் மைனஸ் பண்ணோம் இல்லையா? உள்ள கொண்டு போனா என்ன வரும் அப்படின்னா 256 வரும். அப்ப 256னா நமக்கு ஆன்சர் என்ன வருது ஃபைனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 501 தான் வருது. நான் ஆப்ஷன்ல இல்ல. சரியா? ஒண்ணு கொஸ்டின் தப்பா இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் தப்பா இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அது என்னங்கறத பாத்துடலாம்.
ஓகேங்களா? ஓகேங்க. நான் இது வரைக்கும் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரியா? அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.